இவரு தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் இப்படின்னு இந்தியாவுல இருக்கக்கூடிய 16 மொழிகள்ல 40,000த்திற்கும் அதிகமான பாடல்கள பாடியிருக்காரு. இவரு எந்த படத்துல தன்னோட ஃபர்ஸ்ட் பாடல பாடியிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீ 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 மரியாத ராமண்ணா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் பாடியிருக்காரு. இவரு தமிழ்ல பாடின முதல் பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி நிலையம் அப்படிங்கிற படத்துல இயற்கை என்னும் இளைய கன்னி அப்படிங்கிற பாடல பாடியிருக்காரு. ஆனா இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச அடிமை பெண் படத்துல 1000 நிலை வா அப்படிங்கிற பாடல் வெளியாகிருக்கு. இந்த அடிமை பெண் தான் பாத்தீங்கன்னா இவர் பாடி வெளிவந்த முதலாவது திரைப்படம். அதுக்கப்புறம் சங்கராபரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்துல இவர் பாடல்களை பாடியிருக்காரு. இந்த படத்துல வந்த எல்லா பாடல்களுமே பாத்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக்ல தான் வெளிவந்திருக்கு. ஆனா இவர் கர்நாடிக் மியூசிக்கை முறையா கத்துக்கவே இல்லையா. ஆனாலும் பாத்தீங்கன்னா இவர் இந்த மூவில பெஸ்ட் சிங்கருக்கான நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏக் துஜே கேலியே அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவில இவருக்கு செகண்டா நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன்.